வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டேக்கி கண்மணி சேனல். டேக்கி கண்மணி சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் எப்படி பேசிக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூவேஷனாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்மில் நம்ம டைப் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கு நம்ம ஒரு ஆன்சர்லாம் செட் பண்ணணும். இந்த ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, அதோட மார்க்ஸ் எப்படி கொடுக்குறது, அதை எப்படி அந்த செட்டிங்ஸில் என்னென்னலாம் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபார்ம் நான் வச்சுருக்கேன். இது எப்படி க்ரியேட் பண்ணோன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஸோ கண்டினியூஸாக கூகுள் ஃபார்ம் பற்றி போடுற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுல டவுட்டே இருக்காது. ஸோ ஓகே, இங்கே நான் டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஒரு 5 questions நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல செட்டிங்ஸ் மாற்றணும். செட்டிங் மாற்றினா தான் உங்களால் ஆன்சர் கீ கொடுக்க முடியும். ஏதோ ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது தான் நீங்கள் கொடுக்கணும். அதான் கரெக்டுன்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா உங்கள் செட்டிங்கில் அதை சேஞ்சஸ் பண்ணணும். செட்டிங் எங்கே போய் சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 dots இருக்குல்ல, அந்த 3 dot கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 டேப் இருக்கும். ஜென்ரல், ப்ரெசன்டேஷன், கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா குவிஸ் அப்படின்னு 3 டேப் இருக்கும். இதில் ஜென்ரல் டேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கிளிக் கொடுத்து இங்கே சேவ் கொடுத்த உடனே என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரு இமெயில். இது நான் கொடுக்கல, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணோன்னா இந்த செட்டிங்குள்ளே போயிட்டு ஜென்ரலுக்குள்ளே கலெக்ட் இமெயில் அட்ரஸ்னு கொடுக்கணும். நம்ம இமெயில் அனுப்பின உடனே சில இடத்துலேருந்து யுவர் இமெயில் ஹஸ் பின் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிப்ட் ஒன்று போடுவாங்களே, அது வேணும். அதை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரெசிப்ட் கொடுக்கணும். அது எப்போவுமே கொடுக்கணுமா அப்படின்னா, எப்போவுமே கொடுக்கணுன்னா ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்பும் போது மட்டும்தானா இஃப் ரெஸ்பாண்டன்ட் ரெக்வஸ்டட், அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த ரெஸ்பாண்ட் ரெசிப்ட் கொடுக்கணுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொடுக்க போகிறதில்ல, இங்கே நான் இமெயிலும் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அடுத்தது. லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஜிமெயில் ஐடியிலேருந்து ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் கேட்ட குவெஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அது சர்வேவாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ணால் எனக்கு ரெஸ்பாண்ட் எடுத்துக்காது. இல்லை எனக்கு நிறைய வாட்டி கொடுத்தா, ஒருத்தரே 10 கொடுத்தா கூட எனக்கு ஓகே அப்படின்னா இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ரெஸ்பாண்டன்ட் கேன் அப்படின்னு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் ஆஃப்டர் சப்மிஷன். ஒரு சப்மிஷனுக்கு அதுக்கப்புறம் என் கண்டென்ட்டை என்னோட ஆன்சர் பண்ணவங்க எடிட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அது தப்பாக கொடுத்துட்டேன், நான் எடிட் பண்ணும், அதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதை எனேபிள் பண்ணிப்பேன். இல்லை ஒன்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஒன்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், திருப்பி அவங்களால எடிட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் என்னென்னா, அவங்க டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி வர ஆன்சரோட சம்மரி சார்ட். அதை ஒரு பார் சார்ட் மாதிரி அவங்களுக்கு காட்டணுமா அப்படின்றதுக்கு அந்த சம்மரி சார்ட் இருக்குது. அதை வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா அது டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேப் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்டேஷன் டேப். ப்ரெசன்டேஷன் டேப்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ் பார் இருக்கும். ப்ராக்ரஸ் பார்னால் என்னென்னா, இப்போ 40 கொஸ்டின் இருக்குது, நான் 15 கொஸ்டின் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ப்ராக்ரஸ் பார் அது காட்டும். அது வேணும், அது காட்டணும், யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. காட்டக்கூடாதுன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டாக வைக்கிறோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வைக்கிறோன்ற பட்சத்தில் கொஸ்டினை ஷஃபிள் பண்ணணும். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு வர கொஸ்டின் இன்னொருத்தவங்களுக்கு 4th கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ அப்படி அந்த ஆர்டர் ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷஃபிள் கொஸ்டின் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிளிக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பாண்ட்
அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா ஒருத்தரே இன்னொரு ரெஸ்பான்ஸும் அனுப்பலாம் அப்படின்னு நான் சொன்னல, அது எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சப்மிட்டட்னு வந்ததுக்கு கீழே திருப்பியும் இதே லிங்க் வந்து டிஸ்பிளே ஆகும். அங்கே கிளிக் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், திருப்பியும் அவங்க அந்த கொஸ்டினரிக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு என்னேபிளாக இருக்கணும்னா ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் என்னேபிளாக வச்சுக்கோங்க. இல்லை அனுப்பக்கூடாது, திருப்பி அவங்க வந்து இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாதுன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்னன்னா, நான் சொன்னல யுவர் ஜிமெயில் ஹேஸ் பீன் ரிசீவ்டு, அந்த மெசேஜ் எங்கே டைப் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் டைப் பண்ணுவீங்க. your feedback has been received, thank you for your feedback, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு கமெண்ட் போடணும் அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன டேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவிஸ் டேப். இந்த குவிஸ் டேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முதல்ல நான் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறனாலும் சரி, சர்வே வைக்கிறனாலும் சரி, அதை குவிஸாக மாற்றணும். குவிஸாக மெயினாக எப்போ மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவெஸ்டினுக்கு மார்க்ஸ் போடுறப்போ மட்டும்தான் மெயினாக வந்து குவிஸாக மாற்றணும். அதை ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்னேபிள் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களால் அதுக்கு ஆன்சர் கீ கொடுத்து மார்க்கை என்ட்ரு பண்ணவே முடியாது. ஸோ இதை மேக் திஸ் குவிஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவிஸ் ஆப்ஷன் கீழே இமீடியட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா, நான் வந்து 5 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத உடனே வந்து எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்னா இமீடியட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷன்னு கொடுங்க. இல்லை நான் பொறுமையாக அதை நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபீட்பேக் மாதிரி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா லேட்டர் ஆஃப்டர் மேனுவல் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது லேட்டர்னு கொடுத்தா நம்ம முதல்ல அவங்கள பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு தெரியாது. இங்கே இமீடியட் ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க முடித்த கையோட அவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கீழே 3 இம்பார்ட்டண்ட்டான செக் பாக்ஸஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெக்வயர்டு கொடுத்துருவோம். ரெக்வயர்டு கொடுத்ததுக்கெல்லாம் அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா எந்த கொஸ்டின் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். இல்லை நீங்கள் ரெக்வயர்டு கொடுக்கலனாலும் எந்தெந்த கொஸ்டின்லாம் அவங்க விட்டுருக்காங்க அப்படின்றத இந்த மிஸ்டு கொஸ்டின் என்னேபிள் பண்ணிங்கன்னா காட்டும். அதே மாதிரி ஒரு கரெக்டான ஆன்சர் பசங்களுக்கு திருப்பி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதை என்னேபிள் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறது இல்லை அப்படின்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பாயிண்ட் வேல்யூனா என்னென்னா, ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ மார்க் கொடுக்குறோன்றது தான் பாயிண்ட் வேல்யூ. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ என்னோடது வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மார்க் கொடுக்கலாம், மார்க் தெரியும் அப்படின்னு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின்லாம் டைப் பண்ணிட்டோம், ஆப்ஷன்லாம் டைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, இங்கே கீழே ஒரு ப்ளூ கலர் டிக் மார்க் தெரியுது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு என்னேபிளாக இருக்கும். அந்த செட்டிங்கில் நீங்கள் மாற்றலைன்னா அது என்னேபிளாக இருக்காது. அது என்ன, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஏபிசிடியில் இதில் எது ஆப்ஷன் அப்படிங்கிறத என்னால் கிளிக் பண்ண முடியும். எது ஆப்ஷனோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ், 1 மார்க்னா 1 மார்க், 10 மார்க்ஸ்னால் 10 மார்க்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மார்க்ஸை கொடுத்துடணும். மார்க்ஸ் கொடுத்துட்டு இங்கே டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு அதுக்கு நம்ம சொல்லிட்டோன்னா கூகுள் ஃபார்ம் அதுவே வந்து மார்க்கை கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ இதை என்னேபிள் பண்ணோன்னா நீங்கள் செட்டிங்கில் குவிஸ்ன்னு மாற்றிருக்கணும். அப்போ தான் வந்து மேக் இட் அஸ் எ குவிஸ்ன்றதை என்னேபிள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது காட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணிட்டேன். இதில் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், எனக்கு 32 மெம்பர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ரெஸ்பான்ஸில் என்னெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம நிறையா ஆப்ஷன்ஸ் என்னேபிள் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. நான் போன இதுலேயே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்க அப்படின்னா, இந்த ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்க. இப்போ நான் ஜென்ரலாக ஏதோ ஒரு மெயில் ஐடி தென் ஆன்சர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நான் சப்மிட் பண்ண போகிறேன். நம்ம அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம் கரெக்டாக. இப்போ நான் இதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா வியூ ஸ்கோர் அப்படின்ற இந்த பாக்ஸ் வரும். இது எப்போ வரும்னா மார்க் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் வரும். ஸோ அந்த வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து 5க்கு 1 மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்றது மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படியே கீழே நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் கொஸ்டினும் இந்த இன்டூ மார்க்கும் ரெட்டில் வர்றது எல்லாமே நான் தப்பாக சொன்ன கொஸ்டின்ஸு. ஆன்சர் கரெக்டாக சொன்னது வந்து இங்கே கீழே க்ரீனில் வரும். ஸோ உங்கள் ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களோட ரிசீவிங் எண்டில். ஓகே,
அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ஸ்கோருக்கு கீழே சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணேன்னா திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பேஜ் வந்துடும். திருப்பியும் நான் ஆன்சர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பேசிக்காக ஒரு கூகுள் ஃபார்மில் ஒரு மார்க் கொடுத்து ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும், கொஸ்டின்ஸ் வந்து ஷஃபில் பண்ணோன்னா பண்ணலாம், இமெயில் ஐடி எப்படி கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்க் எப்படி என்ட்ரு பண்ணணும், மிஸ்டு கொஸ்டினை எப்படி ஷோ பண்ணணும், அதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு ஜென்ரல் குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு தான் உங்களோட கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் டேக்கி கண்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tara Bye Bye from டேக்கி கண்மணி.